திருப்பதி மலையில் கடத்தப்பட்ட 4 வயது பெண் குழந்தையை காவல்துறையினர் மீட்டனர். நரசிங்கலு என்பவர் திருமலையில் பொருட்களை பாதுகாக்கும் கடை நடத்தி வருகிறார். நேற்று மாலை 5 மணி அளவில் கடையின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த இவரது 4 வயது மகள் தீக்ஷிதாவை காணவில்லை. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பெண் ஒருவர் குழந்தையை தூக்கிச் சென்றது தெரியவந்தது. ஆந்திர மாநில அரசு பேருந்தில் திருப்பதிக்கு அந்த பெண் பயணம் செய்ததும் கண்டறியப்பட்டது. காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை கண்டறிந்தனர். இதனையடுத்து குழந்தையை பாதுகாப்புடன் மீட்டனர். விரைந்து செயல்பட்ட காவலர்களுக்கு உயரதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்தனர். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏக்கள் ஓய்வெடுக்க மசாஜ் மற்றும் சொகுசு நாற்காலிகள் வாங்கிய விவகாரம் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது மதிய உணவுக்கு பின் எம்எல்ஏக்கள் ஓய்வெடுக்க வெளியே செல்வதால் அவை நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படுவதால் மசாஜ் நாற்காலிகள் வாங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 கோடி ரூபாய் செலவில் உறுப்பினர்களின் அறைகளில் டிஜிட்டல் லாக் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே நேரம் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வயதானவர்கள் மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளை கொண்டவர்கள் என்பதால் சொகுசு நாற்காலிகள் வாங்கப்பட்டதாகவும் டிஜிட்டல் லாக் பொருத்துவது பேச்சுவார்த்தை நிலையிலேயே இருப்பதால் அது குறித்து முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்றும் சபாநாயகர் யூடி காதர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரம் சொகுசு நாற்காலிகள் வாங்க தாங்கள் ஒருபோதும் கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் சபாநாயகரின் தன்னிச்சையான முடிவு என்றும் கர்நாடக பாஜக தலைவர் PY விஜயேந்திரா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மொத்தம் 2 மசாஜ் நாற்காலிகள் உட்பட 15 சொகுசு நாற்காலிகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவை விமர்சித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் தனது பதிவை நீக்கியுள்ளார்.